ஏசியா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. அந்நாளில் உன் தோள் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். எல்லாம் கைத்தட்டுங்க, மையப்படுத்துங்க. எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி. நுகங்கள் முறிக்கப்படும். இந்த மாதம் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். அபிஷேகத்தின் நுகம் முறிக்கப்படும். அல்லேலூயா. வசனத்துக்கு நேரம் வருவோம். இப்போ ஏசியா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளில் உன் தோள் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. அந்நாளில் உன் தோள் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று நுகமும் நீக்கப்படும். அப்போ சுமை நுகம் இது மாறணும். நமக்கு இருக்கிற சுமை நமக்கு நுகம் பெரியது. ஆண்டு முதல் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும். அடுத்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, ஆண்டு தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு தருவேன். அடுத்த வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை அங்க நுகத்தை சொல்றார் ஆண்டவர். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளும். நீ ஃப்ரீயா இருக்கிறதுனால தான் வேற நுகம் வந்துடுது. அந்த இடத்த ஃப்ரீயா விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த பாரம் நீ சுமந்து பாவ பாரம், உலக பாரம், அந்த பாரத்தை அவர் ஏற்றுக்கொள்றாரு. ஆனால் அதுக்கு பாரு இன்னொரு பாரத்தை ஏசுறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கிறார். அல்லேலூயா. இங்கே அதான் சொல்ல, இந்த பாருங்க, அவன் தோளிலிருந்து அவன் சுமையும் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்து உன் நுகத்தை முறிக்கிறார். அப்போ என் நுகம்னா என்ன உங்களுக்கு தெரியும். இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மாடு கலப்பை மேலே, வண்டி மேலே அந்த ஒரு பயம் இருக்கும் மாட்டுக்கு. என்னென்னா, அந்த மாட்டை கொண்டு தான் அந்த ஏர் விழுவாங்க, அந்த மாட்டை கொண்டு தான் வண்டி இழுப்பாங்க. அந்த மாடு முக்கியமானது. ஆனால் மாடு அந்த நுகத்தை பார்த்து பயந்து ஓடிடும். அதனால் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கலப்பை அந்த அந்த ஆள் அந்த வண்டிக்காரன் அந்த மாட்டை எப்படி ஏமாத்துறதுக்கு வைக்கப்புல், புண்ணாக்கு, ஏதாவது வாய்ப்புகளை காட்டுவான். அது கடிக்க, அது சாப்பிட வரும்போது அது மேலே அப்படியே நுகத்தை ஏற்றிடுவான். கழுத்தில் நிச்சயமாக கயிறு போட்டு கட்டி அந்த வண்டியில் கட்டிடுவான், அல்ல கலப்பையில் கட்டிடுவான். அதுதான் நுகம். அதுக்கப்புறம் அது சாயங்காலம் 6 மணி வரல அது தலைவிதியே எழுது தான் தெரியும். அல்லேலூயா. அதை கழட்டவே மாட்டான். அந்த வேலை முடிஞ்ச பிறகு தான் நுகம் நீக்கப்படும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட ஏதோ ஒன்று ஏமாற்றி நம்ம மேலே நுகத்தை ஏற்றிடுவான் பிசாசு. அல்லேலூயா. உலக காரியங்கள், பணாசை, பெண்ணாசை, மண்ணாசை, இன்னும் பல பேர் புகழுக்கு தான காரியங்கள் காட்டி ஏதோ ஒரு பாவத்துக்கு ஆசை காட்டி, பாவம் தெரியாது நமக்கு முதல்ல, ஆனால் அந்த பாவத்தை வேற ஒரு உருவத்தை காட்டி அதுக்கு செஞ்சு அதுக்கப்புறம் நம்மளை அதை மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் நுகம் மாறவே மாறாது. அது நம்ம தலை மேலே, நம்ம கழுத்து மேலே இருந்துகிட்டே இருக்கும். அதை சுமந்து 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 நம்ம சோர்ந்து போயிடுவோம். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் மாட்டிட்டு நிறைய நுகத்தை சுமந்துட்டு கிடக்கிறாங்க. அந்த நுகம் இன்றைக்கி முறிக்கப்படணும். அல்லேலூயா. இந்த மாதம் அதில் எத்தனை விதமான நுகம் முறிக்கப்படும் பைபிளை வாசிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான காரியமாக இருக்குங்க. ஒரு 4-5 நுகம் இருக்குது. அதை மட்டும் வாசித்து நம்ம ஜெபமிட்டு கடந்து போகலாம். முதல் பாவ அடிமைத்தனமாகிய நுகம். லேவியராகமம் 26:13 வாசிங்க. லேவியராகமம் 26:13. ஆமாம், எகிப்திற்கு அடிமையாராதபடி. எகிப்து ஒரு பெரிய நுகம். அல்லேலூயா. அவன் ஆசை காட்டி அந்த எகிப்துக்கு அடிமை ஆக்கிட்டான் இஸ்ரேல் மக்களை. அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கணும். யோவான் 8:36 குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:32 சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். 2 கொரிந்தியர் 3:17 ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். கர்த்தரே ஆவியானவர், ஆவியான எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ இந்த நுகத்திலிருந்து இன்றைக்கி ஒரு விடுதலை 3 விதமாக நமக்கு கிடைக்கும். அப்போ முதல் பாவ அடிமைத்தனமாகிய நுகம். யோவான் 8:34 வாசிங்க. யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நீதிமொழிகள் 14:34. நீதிமொழிகள் 14:34.
சீக்கிரம் நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் பாவமோ இகழ்ச்சி. எந்த ஜனத்துக்கு இகழ்ச்சி. ஆதியாகமம் 4:7. ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். அல்லேலூயா. பாவம் பயங்கரமான நுகம். அது நன்மை செஞ்சா அந்த பாவம் நம்மகிட்ட வராது. நன்மை செய்யா பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். நீதிமொழி 23:32 வாசியம். நீதிமொழிகள் 23:32. நீதிமொழிகள் 23:32. முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் மனதை பிரசங்கி 10:8. பிரசங்கி 10:8. சீக்கிரம் வாசிங்க. அடைவை பிடிக்கிறவன் பாம்பு கடிக்கும். பாவம். அல்லேலூயா. என்னாகும் 32:23. என்னாகவும் 32:23. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அல்லேலூயா. ஆம். என்னாகும் 32:22 வாசிங்க. 22. அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள். அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும். நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி செய்யணும். அல்லேலூயா. செய்யாதிருந்தா அந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ரோமர் 6:23 வாசிங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உங்களை நித்திய நரகத்தினால நித்திய மரணத்தினால கொண்டு போகும். அல்லேலூயா. ஒன்று சாதாரண மரணம், 2 நித்திய மரணம். அது மோசமான மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். எசேக்கியேல் 18:20. எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். பாவம் செய்கிறவனுடைய பாவம் அவனை பிடிக்கும். தகப்பனுடைய பாவம் இல்லை, அவங்க பாவம் இவங்க பாவம் இல்லை, அவன் செய்கிற பாவம் அவனை பிடிக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 19:13 வாசிங்க. சங்கீதம் 19:13. துணிகரமான பாவங்களுக்கு இது அடியான விளைக்கா தாவி சேமலர் பாருங்க. துணிகரமான பாவங்கள். ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. பாவத்துக்கு ஒப்பு கொடுங்க. 19 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. பாவம் நம்ம அடிமையாக்கிறது. பாவம் ஒரு நுகம். அந்த பாவம் உங்களை விட்டு போகாது. அது கடைசி வரையில் இருந்து உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு போயிடும். அதனால தான் ஆண்டவர் அந்த பாவத்தின் நுகத்தை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படி கடந்து வர. அல்லேலூயா. செய்த பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். அந்த பாவத்துக்கு பாவியே நீ போகும்போது கூட வருவது என்ன, கொண்டு நீ வந்தது என்ன. அல்லேலூயா. ஆமாம். பாவி அந்த பாவத்தை சுமந்துட்டு தான் போகணும். பாவ மூட்டை ஜான் பனியன் புக் எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த பாவ மூட்டை சுமந்துட்டு அவன் போகிற வழியில் அவனை காப்பாற்ற ஒருத்தரவே இருக்க முடியாது. ஆக அந்த பாவ மூட்டையிலிருந்து விடுவிக்கிறவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படியாவது நம்ம விடுதலாகணும். அப்போ எப்படி அது விடுதலை ஆகிறது? அதை விடுதலை ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆசைக்கப்படுவீங்க? அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நீக்கிறோ ஒரு பொண்ணை
ஆபிரகாம் லிங்கன் பார்க்குறாரு. அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர் பார்க்குறாரு. அவள் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளுக்கு அந்த மகளுக்கு விடுதலே இல்லை. அவள் அடிமையாக இருக்கிறாள். அப்போ அடிமையாக இருக்கிறது மட்டும் இல்லை, அவள் அடிமையாக வியாபாரம் பண்ணுறதுக்கு அடிமை வியாபாரம் அப்படின்னா இணைக்கிற மனுஷன் விலைக்கு வாங்குவான். அப்போ அந்த பொண்ணை விலைக்கு வாங்குறாங்க. அதில் வந்து ஆபிரகாம் லிங்கன் தலையிட்டு நான் அந்த பொண்ணை விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணை அழுதுட்டு இருக்கிறா. பயங்கரமாக அடிமையை கொண்டு போய் அடித்து உதச்சி பயங்கரமாக வேலை வாங்குவாங்க. அப்போ அந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த பொண்ணை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னா பெரிய சந்தோஷம் அவளுக்கு. ஆண்டவரே, நான் நல்ல தேவ மனுஷனுக்கு நான் வேலைக்காரியாக போகிறேன், விடுதலாகிறேன் அப்படின்னு. அப்போ இந்த அருமையான பொண்ணு என்ன செஞ்சா, நான் உங்களுக்கு உயிருள்ள வர்ற வேலைக்காரியாக இருப்பேன். அப்போ அவர் சொன்னார், நீ வேலைக்காரியாக இருக்க வேண்டாம், உனக்கு நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், விடுதலை ஆகிட்டேன், நீ உங்கள் அப்பா அம்மாட்ட போயிரு. அல்லையில சொல்லுங்க எல்லாரும், நீ அப்பா அம்மாட்ட போய் அங்கே சந்தோஷமாக நீ மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கு. அப்போ அந்த பிள்ளை சொல்கிறா, இல்லை ஐயா, நான் எங்கள் அப்பா அம்மாட்ட போகிற காட்டு, எங்கள் அப்பா அம்மா காட்டு நீங்கள் எவ்வளோ பெரியவர், நீங்கள் எவ்வளோ நல்லவர், உமக்கு நான் என்ன செய்வேன், கடைசி வரையில் வேலைக்காரியாக இருந்துட்டு நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆபிரகாம் லிங்கனுக்கு உயிருள்ள வர பணிவிடைக்காரியாக மாறிட்டான். அல்ல சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், ஆபிரகாம் லிங்கன் மறிக்கும் போது கூட அந்த ஆபிரகாம் லிங்கனுக்கு மிக உதவியாக இருந்தவன் அந்த நீக்கிறோம் ஆண்டு அறியாத மகள் தான் ரசிக்கப்பட்டா, மனம் திரும்பினா, ஆண்டவர் பிள்ளையாக மாறினான். அவள் வாழ்க்கையில் பெரிய நிம்மதியை கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா ரசிக்கப்படலை, ஆனால் இவர் ரசிக்கப்பட்டவர் ஆபிரகாம் லிங்கன், ஆண்டவருடைய பிள்ளை. அதனால் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கடைசி வரையில் ஊழியக்காரியாக இருந்தாள். நம்ம வாழ்க்கையில் கூட நான் விடுதலை ஆகிட்டேன், யாருக்கோ அடிமையாக இருக்கிற காட்டு எங்கள் ஐசப்பாக்கு நான் அடிமையாக இருப்பேன். அல்லேலூயா. அதனால் என் நுகத்தை நீ ஏற்றுக்கொள். வருத்தப்பட்டு மரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களே பார்த்து தருவேன், நான் என்னுடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டால் தான் மெய்யான இழைப்பார் விடுதலை. ரெண்டாவது வாசிங்க, ரெண்டாவது வியாதி என்ற நுகம். லூக்கா 13:16 வாசிங்க. லூக்கா 13:16. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த அபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியது இல்லையா என்றார். வியாதி என்ற கட்டு, கூனியா இருக்கிறார் 18 வருஷமா. அல்லேலூயா. இது ஒரு நுகம். முதல் ஒரு நுகம் பாவ நுகம், ரெண்டாவது ஒரு நுகம் வியாதி என்ற நுகம். இன்னைக்கு வியாதியில் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், லூக்கா 13:12-13 வாசிங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி விடுதலை, அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாங்க. மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. 18 வருஷமா இருந்த அந்த வியாதியை சாமி சுகமாக்குறார், கூனியா இருந்தவளை விடுதலாக்குறார். அது ஒரு நுகம், வியாதி என்ற நுகம். ஐயா தயானந்தன் ஒரு இந்தியா முழுவதும் அவர் ஊழியக்காரர். இன்றைக்கி நான் அங்கே இருக்க வேண்டிய நாள், இன்றைக்கி அடக்க ஆரம்பம். நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். அநேகருக்கு உதவி செஞ்சார், அநேகருக்கு சேவம் பண்ணார். 54 வருஷம் ஊழியம் செஞ்சார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி இல்லை, உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்ல திடகாத்திரமாக இருப்பார். இன்றைக்கி பேரலைஸ் ஆகி கைகாலெலாம் விழுந்து போய் பாவம் உடம்பு சரியில்லாமல் இன்றைக்கி நேற்று இறந்து இன்றைக்கி அடக்கம். அந்த அவருக்கு அந்த பேரலைஸ், அந்த கைகால் விழுந்து போச்சு, அதை சுகமாக்க யாராலும் முடியல. அது ஒரு நுகம், அது ஒரு நுகம். எத்தனை பேர் கேன்சர் வந்து விடுதலாக முடியல. அந்த கட்டி, இந்த கட்டி, ஐயோ அந்த HIV, இதெல்லாம் ஒரு நுகம். அல்லேலூயா. அப்போ அந்த நுகத்தை, அந்த வியாதியை கர்த்தர் தான் சுகமாக்க முடியும். இன்றைக்கி ஒருவேளை இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வியாதியில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த நோயை அந்த நோயை மாற்றவே முடியுமா? என் வாழ்க்கையிலெல்லாம் நான் நோயில் கடந்து போனேன். என் கால் பாதிக்கப்பட்டு நான் டாக்டர் வெட்டி காலை ஆப்ரேஷன் பண்ணி 5 டாக்டர்மார் வந்தாங்க. டாக்டர் மோகன் கிளினிக் சென்னையில்.
கலைஞர் கருணாநிதி வீட்டு பக்கத்தில் அவங்க ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கே தான் இந்த பத்மாவதி ஹாஸ்பிட்டல் டாக்டர் அங்கே அனுப்பிட்டார் என்னை. நீங்கள் அங்கே போங்க, உங்கள் காலை அங்கே தான் வெட்டி ஆப்ரேஷன் பண்ணணும். அவங்க எல்லாம் 5 பேர் வந்தாங்க. அந்த மருந்து இந்த மருந்து, அந்த ஊசி இந்த ஊசி, என்னென்னமோ போட்டு பார்த்தாங்க, ஒன்றுமே ஆகலை. நல்லா கவனிங்க. அப்போ காலையில் 5 மணிக்கு எனக்கு காலை ஆப்ரேஷன் பண்ணணும். அது 5 டாக்டர். அப்போ நான் பாஸ் பிரதாப் சிங் ஜாம் பண்ணுறாரு, அந்த ஊழிகாரன் இந்த ஊழிகாரன் எல்லாம் ஜாம் பண்ணாங்க. அதில் ஒரு எனக்கு ரொம்ப நேசிக்கிற ஐயா தினகரன். அவன் தினகரன் இல்லை, அவங்க யார், ஏனஸ்ட், அவருடைய பிஏ, ரொம்ப என்னை உயிராக நேசிப்பான். அவர் இது கேள்விப்பட்டு அவர் ஒரு லைனில் வந்தார். அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பிரதர் அப்படின்னு. அவர்கிட்ட ஆண்டவரே அவர் மேலே கத்தி வைக்கக்கூடாது, கத்தி மற்ற ஊழிகாரங்கள்லாம் ஆண்டவரே ரொம்ப ரத்தம் போயிடக்கூடாது, ரொம்ப வலிக்கக்கூடாது, சீக்கிரமாக ஆப்ரேஷன் முடியணும் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. எனக்காக மனசு கஷ்டம், என்னடா இப்படி செய்ய மாட்டாங்க, ரத்தம் போயிடக்கூடாது, ரொம்ப வலிக்கக்கூடாது, அப்படி இப்படி சொல்லி செய்ய மாட்டாங்களே. ஆனால் இந்த ஊழிகாரன் அவர் மேலே கத்தியே வைக்கக்கூடாது, ஆப்ரேஷன் இல்லாமல் அவர் பாண்டிச்சேரிக்கு போகணும். பாருங்க, அதே மாதிரி இந்த டாக்டர் என்ன உட்கார வச்சு ஸ்கேன் பண்ணுறாரு, நிற்க வச்சு ஸ்கேன் பண்ணுறாரு, படுக்க வச்சு ஸ்கேன் பண்ணுறாரு. இப்படி 3-4 ஸ்கேன் பண்ணுறாரு. காலையில் 5 மணிக்கு வந்து மற்ற டாக்டர் மாதிரிலாம் ஆப்ரேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் நைட்டெல்லாம் சாப்பிடல, வெறும் வயிற்றில் போட்டுருக்காங்க ஆப்ரேஷன் தான். பாருங்கள், எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்து அவர் என்ன சொன்னார், சார் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் சுகமாக இருக்கீங்க, நீங்கள் கட்டின பணத்தை ஆப்ரேஷனுக்கு வேறு 80,000 பணம் கட்டிருக்கும், பணத்தை வாங்கிட்டு நேராக பாண்டிச்சேரிக்கு போயிருங்க. அல்லேலூயா. நுகத்தை மாற்றுற ஒரு ஆண்டவர் தான். நுகம் முறிக்கப்படணும். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் எந்த நோய் இருக்குதோ அந்த நோயை இயேசு மாற்றுவார். அந்த நுகத்தை ஆண்டு எடுத்து போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், டாக்டர் கைவிட்டுக்கலாம், மக்கள் புரிஞ்சுக்கலாம், என்ன சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதீங்க. இன்னும் நிறைய சாட்சி என் வாழ்க்கையில் இருக்குது. அத்தனையிலும் இயேசப்பா தான் எனக்கு சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், எங்கள் அண்ணன் இறந்தபோது நான் ஓவராக அழுதுட்டேன், பயங்கரமாக அழுதுட்டேன். அழுதா ஹார்ட் பீட்டு மாறிடுச்சு, இருதய துடிப்பு மாறிடுச்சு. இருதய துடிப்பு மாறினா இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போனால் மயக்கம் வந்துடும். இங்கேருந்து சண்டே மார்க்கெட் போனால் நேரு வீதியில் 5 இடத்துல உட்காந்து தான் போவேன். அப்படி ஒரு மயக்கம், அப்படி இதய துடிப்பு. இங்கேருந்து சென்னைக்கு போனால் சென்னையில் மதுராந்தத்தில் இறங்கிடுவேன், செங்கல்பட்டில் இறங்கிடுவேன், இறங்கி பிளாட்பாரத்தில் படம் ஓரமாகிற படுத்துடுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. கம்பெனி மீட்டிங்கில் உட்கார முடியாது, ஃபேன் இப்படி அதிகமாக ஓட முடியாது. அப்படியே ஹார்ட் பயங்கரமாக துடிக்கும், ஸ்பீடாக கடகடன்னு துடிக்கும், அப்படியே வேகும், அப்படியே மயக்கம். என்ன பண்ணுறது, 1 வருஷம் பாட்டு. அப்போ நம்ம சபையில் ஜிப்மர் நர்ஸ் எல்லாம் விசுவாசியாக இருந்தாங்க. அப்போது ஜிப்மர் கூட்டி போய் பார்த்து, வருஷம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு டோட்டல் வீக்னஸ்ஸு, இங்கே வந்து என்ன குளுக்கோஸ் போட்டுங்க, அப்படி வரும்போது குளுக்கோஸை வாயில் போட்டுங்க அப்படின்னாங்க. என்ன தான் போட்டாலும் குணமே ஆகலை. கடைசியில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போயிருக்கிறோம் என் பாஸ் பிரதாப் சிங் சபையில். அப்போ ஒரு வெள்ளைக்காரன் வந்திருக்காரு, ஒரே மாதிரி கல்யாண மண்டபத்து மீட்டிங் நடக்குது. அப்போ அவர் ஆரம்ப ஜபத்திலேயே அந்த வெள்ளைக்காரன் சொல்கிறார், அருண் மேலே கை வைக்கிற ஒன்றும் செய்யலை, வியாதி உள்ளவங்களாம் கை வச்சுங்க, அந்த வியாதிப்பட்ட இடத்துல பாட்டு சுகம் கொடுக்க போகிறேன். நானும் சரி, ரொம்ப பெரிய விசுவாசமும் இல்லை, நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. சரி கை வச்சுக்கிட்டேன். அவர் இந்த வெள்ளைக்காரன் மேடையிலேருந்து ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி முடித்து வர ஒன்றும் நடக்கலை. ஏதோ ஒரு வல்ல பிறகுன மாதிரி ஒன்றும் தெரியல, ஒன்றுமே ஒரு ஃபீலிங் இல்லை. சென்னை ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணிட்டு மீட்டிங்கெல்லாம் முடித்து நாங்கள் சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்றோம். வந்து சாப்பிட்டா என்ன செய்வார், ஃபேனுக்கு அடியில் உட்காந்துருங்க, ஃபேனுக்கு அடியில் உட்காரவே முடியாது. உட்காந்தா இருதயம் பயங்கரமாக துடிக்கும், மயக்கம் வரும். அன்றைக்கி உட்காந்துருக்கேன், இருதயம் பயங்கரமாக துடிக்கலை, நார்மல் ஆயிடுச்சு, நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன். அப்போ தான் தெரியுது அந்த வெள்ளைக்காரன் அவங்க ஜெபம் பண்ணது என்னை யாரை சுகமாக்கிட்டார். அவர் நேராக வரலம்மா, என்னை தொடலை. அல்லேலூயா. அவர் அங்கே நிற்கிறாரு, நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். கர்த்தர் அற்புதமாக சுகம். இது மாதிரி என் வாழ்க்கையில் பல நோய்கள், பல நேரங்கள் டாக்டரால் மனுஷரால் கைவிடப்பட்ட நேரமெல்லாம் ஏசப்பா விட, அது நுகம், பெரிய நுகம். அந்த நுகத்தெல்லாம் ஆண்டு முடிச்சிருக்காரு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஏதோ ஒரு நுகத்தை சுமந்துட்டு இருப்பீங்க. கவலைப்படாங்க. எந்த வியாதி, கர்ப்பப்பையிலையோ, ஹார்ட்லேயோ, லங்ஸ்லேயோ, லிவர்லேயோ, எதில் இருந்தாலும் அற்புதமாக சாமி முறியடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா?
அந்த நுகத்தை நீக்குவார். 3வது பிசாசு நுகத்தடி. மார்க் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. மார்க் 5 2 வாசிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம். ஆமாம், நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. இந்த லேகியோன் 6000 பிசாசை ஆண்டு ஒரே வார்த்தையில் விரட்டினார். எதிர்த்து நில் பிசாசு ஓடுவான், எதிர்த்து நில் பிசாசு ஓடுவான், ஆகா எதிர்த்து நில் பிசாசு ஓடுவான், ஓடியே போவான். அல்லேலூயா. சாத்தான் பயங்கரமான ஆள். அது சாத்தானுடைய கட்டு ஒரு அடிமைத்தனம். அது ஒரு நுகம், அது ஒரு நுகம். சாத்தான் நொப்புனோரை தலை வச்சிடும், கீழே உருளை வச்சிடும். நாங்கள் பார்த்தா 500-600 கிராமத்துக்கு போயிருக்கோம். நம்ம சபையிலேருந்து நாங்கள் 5-6 பேர் போனோம். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிசாசு அவங்களை விட்டு போகவே போகாமல் கிடந்துச்சு. ஆனால் கர்த்தர் கிருபையாக இறங்கி அங்கே ஜெர்மன் அத்தனை இடத்துல அந்த முகத்தை கர்த்தர் மாற்றினார், அந்த மக்களை விடுதலாக்கினார். அல்லேலூயா. ஆம். மார்க் 17:21 வாசிங்க. மார்க் 17:21. மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால உபவாசத்தினால வெறும் விபத்தினால் போகாது. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. நாங்கள் மெரினா பீச்சில் உட்காந்துருக்குறோம். நான் இப்போ கிறிஸ்டியல் சின்ன பிள்ளை, இப்போ தான் மெஸ்ஸி பிறந்திருக்கிறா. இலங்கை ராஜேந்திரன் வராரு. அவர் பார்த்ததில்ல, முன்ன பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கோம். நல்லா எனக்கு கவனிங்க. சரின்னு போகிறோம் பாருங்க. பார்த்தா சனம் பயங்கர சனம். அப்போ இலங்கை ராஜேந்திரன் வராரு. நல்லா கவனிங்க, பிசாசு எப்படி கட்டவிழ்க்கப்படுது பாருங்க. பாரிஸ்காரன் அப்படி புறப்பட்டு வராரு அந்த ரோட்டில், அந்த பீச் ரோட்டில் வந்து. அப்புறம் தான் மெரினா பீச்சுக்குள்ள கீழே இறங்கணும் கடற்கரையில். நான் மனுஷன் நாங்கள் முன்ன பார்த்ததில்லை. ஒரு வாருங்க வராரு, கிளம்பி வராரு. அங்கே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரே கலாட்டா, ஒரே கூச்சல், குழப்பம். என்னடான்னு பார்த்தா அவர் ரோட்ல இருந்து வந்து அப்படியே பீச்சில் இறங்குறாரு. கீழே கார் இறங்குறேன். இங்கே பார்த்தா அவன் போலீஸ்காரன் எங்களுக்கு பாதுகாப்பு நின்றான்லாம் ஓடுறான். நாங்கள்லாம் மணலில் உட்காந்துருக்குறோம். வெள்ளை சேலை, வெள்ளை சட்டை, பேல்ட்டு எல்லாம் வாலண்டியர்ஸ் வேலை செய்கிறாங்க. ஏசிஎஸ் சபையில் விசுவாசி எல்லாம் அவங்க தான் பொறுப்பு. அவங்களாம் ஓடுறாங்க. போலீஸ்காரங்க கையில் என்ன செஞ்சிருக்கான், கத்தி கம்பு வச்சிருக்கான். அவன்லாம் ஓடுறான். கோயம்பேடு காய்கறி அம்மா விற்கிறாங்க, தொப்ப பிளவரி உடம்பு அம்மா, அதெல்லாம் ஓடுறாங்க. பிசாசு உருண்டு கத்து பயங்கரமாக ஒரே காப்புறோம். நாங்கள் பயந்துட்டோம். நான் கிறிஸ்டியை தூக்கிட்டேன், இப்போ மெரிசியை தூக்கிட்டேன். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு. அது நம்ம பார்த்ததே இல்லை நாங்கள். ஏன்னா ஒன்றும் நடக்கல. நாங்கள் பாம்புன்னு உள்ளே வந்துருச்சோ, இந்த கூட்டம் எப்படி கத்திட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பயந்துட்டோம். பாம்பு வரல, நாய் வரல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா கார் வருது. என்னத்தை சொல்ல, அத்தனை பேய் எங்கள் ஆண்டு விரட்டி அடித்தார். அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க எல்லாரும். நுகங்கள் முறிக்கப்படணும். பாண்டிச்சேரிக்கு இளைஞரை கூப்பிட்டுக்கிறோம். அப்போ கவர்மெண்ட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் நாங்கள் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் டேவிட்லாம் அங்கே தான் வேலை செஞ்சுருங்க. அந்த குவார்ட்டர்ஸில் ஒரு குவார்ட்டர்ஸ் தங்கியிருக்காரு இலங்கை ராஜேந்திரன். அப்போ சென்னையிலேருந்து அப்பா மகளை கூட்டி கொண்டு வந்திருக்காரு. மகளை கூட்டி கொண்டு வந்து ஜெபத்துக்கு வந்திருக்காரா. வந்தால் உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். ஐயோ நான் போகிறேன் கத்துது. யாருன்னு அந்த அவங்க அப்பாக்கே தெரியல. ஏன்னா நான் டிவி பார்க்குறது 24 மணி நேரம் டிவி பார்க்குற பிள்ளை, அந்த பிள்ளை வாலிய பிள்ளை, காலேஜ் பிள்ளை. நல்லா கவனிங்க. டிவி ஒரு நுகம், ஒரு அடிமைத்தனம். அதுக்குள்ளே ஒரு பேய் இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு டிவிக்குள்ளேயும், ஒவ்வொரு செல்ஃபோனுக்குள்ளேயும் ஒரு பேய் இருக்கிறான். அது அவங்க அதுலேருந்து விடுதலாக முடியாது. நீ செல் பார்க்காத, நீ ஃபோன் பண்ணாத, நீ வந்து டிவி பார்க்காத, கேட்க மாட்டான். அது ஒரு நுகம். அல்லே சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. நேற்று ஒரு சகோதரி எனக்கு ஜெபம் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் மகளுக்கு இப்படி டிவி மூலமாக பல கெட்ட வார்த்தைகள் அனுப்பி, பல பாடல்கள்
பல தேவையில்லாத ஆபாச நிகழ்ச்சியெல்லாம் அனுப்பி என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. என் பிள்ளைய பார்க்காதன்னா கேட்க மாட்டேங்கிறா. டிவி தான், அந்த செல்ஃபோன் தான். நைட்டு 11 மணி 12 மணி செல்ஃபோன் பார்க்குறது. அது பயங்கரமான பிசாசு. அல்ல சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிக்கிற அந்த நுகம் முறிக்கப்படணும்னா கர்த்தர் விடுதலையாக்கணும். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் ஏன் உபவாச கூட்டம் வைக்கிறோம்? நம்ம நுகம் முறிக்கப்படணும். அல்லேலூயா. நுகங்கள் முறிக்கப்படணும். நுகங்கள் முறிக்கப்படணும். சாதாரணமானது இல்லை. பிசாசு சாதாரணமானவன் இல்லை. அவனை விரட்டி அடிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அந்த கால பிசாசு பயங்கரமாக நம்ம குடும்பங்களை நம்ம நிறைய செய்வினை, சூனியம், வைப்பு, ஏவல். எங்கள் அப்பா என்னை கேட்டிங்கன்னா இதெல்லாம் சொன்னால் நேரம் போதாது. அவ்வளோ ஏவல் பில்லி சூனியம் உள்ள மக்களை பார்த்துருக்குறேன். படாத பாடுபட்டிருக்காங்க. கர்த்தர் தான் விடுதலாக்குவார். அல்லேலூயா. அடுத்து 4வது வாசிங்க. 4வது அவிசுவாசம். 2 கொரிந்தியர் 6:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:14. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவிசுவாசத்தோடு பிணைக்கப்படாது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணை கட்டக்கூடாது. ரட்சிக்கப்படாத ஒரு கணவனை கட்டக்கூடாது. அல்லேலூயா. நீ அப்படி கட்டினா நீ அவிசுவாசத்தில் போயிரு. நல்லா வாசிமா. மைக்கில் வாசிமா. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் அந்நிய நுகம். அந்த நுகம் பயங்கரமான நுகம். அவிசுவாசங்க சாதாரணமானது இல்லை. அல்லேலூயா. ஒருத்தர் ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பலை, இயேசு ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் உலக பிரகாரம் வேலை செய்யறான், உலக பிரகாரம் அழகா இருக்கிறான், அன்பா கிடையவே கிடையாது கிடையாது கிடையாது. நிறைய பேர் அதில் மாட்டிட்டு அந்த நுகத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிச்சு வீணா வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவிசுவாசம் என்ற நுகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுதலாக்குவார். அல்லேலூயா. ஆமாம். அது வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். 2 கொரிந்தியர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் 2 கொரிந்தியர் 6, 14, 15, 17 இந்த வசனமெல்லாம் வாசிச்சு பாருங்கள். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியமே கிடையாது. நீங்கள் அவிசுவாசியோடு சேர்ந்தீங்கன்னா அது ஒரு நுகமாக மாறிடும். கடைசியில் நீங்கள் அதை விடுதலாகவே முடியாது. அவிசுவாசம். ஆனால் தான் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சம்மதம் கலக்கும் போது, திருமணம் வைக்கும் போது, மற்ற எந்த ஒரு காரியமும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்னர் என்ன? பங்காளர். ப்ரேயர் பார்ட்னர் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய பணக்காரியோட பங்காளராகி அந்த கம்பெனியில் ஷேர் வாங்கி ஷேர் அல்லேலூயா. அதில் மாட்டிட்டாங்கன்னா விடுதலாகவே முடியாது. நம்ம சபையில் இன்னைக்கு வரையில் சகோதரி படாத பாடுபடுறாங்க. அவிசுவாசி கணவர் ஷேர் பங்கு சந்தையில் உள்ள அவர்கிட்ட கையாக முடிச்சுட்டு இப்போ படாத பாடுபட்டுருக்காங்க. நான் எழுதப்பட்டிருக்கும்போது எங்கள் தெருவில் சௌரிப்படாச்சி வீதியில் ஜான்குமார் பக்கத்து வீட்டில் ஒரு பங்கு சந்தையில் ஈடுபட்டு மாட்டிட்டு படாத பாடுபட்டு என்ன சொல்ல தெரியுமா? அது மாதிரி தான் அவிசுவாசியோட பங்கு பட்டிங்கன்னா உங்களை வெளியே வரவே விட மாட்டான். உங்களை அது மேலே இது அந்த வட்டி இந்த வட்டி அந்த காரியம் அந்த பங்கு ஏதாவது ஒன்றை கொண்டு சேர்த்து உன்னை நாசமாக்கிடுவான். அதனால தான் ஆண்டு சொன்னார், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்மந்தமே கிடையாது. அல்லேலூயா. அவிசுவாசத்தை எடுத்து போடணும். அவிசுவாசம் ஒரு பெரிய நுகம், அதையும் கர்த்தர் முறியடிப்பான். அல்லேலூயா. கடைசியில் ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் தபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி. சாபம் ஒரு பெரிய நுகம். அந்த நுகத்துக்கு அடிமைப்பட்டோம்னா வர முடியாது. எனக்கு கவனிங்க, நல்லா பாருங்க. பாண்டிச்சேரியில்
சாபம் இருக்கு பாருங்க, கணவன் மனைவி சேர்ந்தே வாழ மாட்டாங்க, டைவர்ஸ் தான். அப்படி வாழ்ந்தாலும் குழந்தை இருக்காது, அப்படி இருந்தாலும் 2 மனைவி, ஒரு சாபம். அப்பா எனக்கு பயங்கர தலைவலி பிடிச்சது. ரிட்டையர் பாளையத்தில் ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், ச்சே சாபம் பிடிச்ச குடும்பம். அருமையான அப்பா அம்மா, பிள்ளைகளை கணக்கு நல்லா வாட்டு, நல்லா சும்மா கேரி வச்சா மாதிரி நல்லா உடம்பு, நல்லா வாட்ட சாட்டம், சிகப்பு அழகு. ஒருத்தரும் கல்யாணம் முடிக்கல, ஒருத்தையும் கல்யாணம் முடிக்கல. அழுவாங்க பாருங்க அந்த அம்மா. எத்தனை பேர் நல்லா கவனிங்க, எத்தனை வீடுகளில் பிள்ளைகளுக்கு கல்யாண வயசு வந்து கூட கல்யாணமே ஆக மாட்டாங்க. சாபம். திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் சாபம். அந்த சாபத்தை முறிக்க எந்த டாக்டரும் இல்லை, எந்த மருந்தும் இல்லை, எந்த மாத்திரையும் இல்லை. அந்த சாபத்தை முறிக்கிறவர் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சாபம் ஒரு நுகம். அந்த நுகத்தை எப்படி நம்ம இள வயதில் விதவையாயிருவாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஆகவே கூடாது. அப்போ அந்த நுகத்தை முறிக்கிறதுக்கு, சாபமான நுகத்தை முறிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? யார் செஞ்ச பாவமோ அது சாபமாக மாறி அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கும். அல்லேலூயா. பிறகு அதெல்லாம் ஒரு பிள்ளை பையனை ஜெபத்துக்கு கொண்டு வராங்க, மெண்டல் டிஸார்டர், மனநோயுமா, நல்ல அப்பா அம்மா, நல்ல அப்பா அம்மா, பிள்ளை மனநோய். பாண்டிச்சேரியில் எத்தனை பேருக்கு எப்படி தெரியுமா? அண்ணன் சாமிஜோரை நானும் 2-3 வீட்டுக்கெல்லாம் போய் மாட்டிகிட்டு இருக்கிறோம். பெரியவங்க மனநோயாகி அப்படி வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரான்ஸ் பணம் கொடுக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து அதை பற்றி குணமாகணும், அவன் சுகமானுங்கிற எண்ணமே இல்லை. எங்களுக்கு அவ்வளோ வச்சு பணம் வாங்குகிறோமே. முருங்கம்பாக்கத்தில் நம்ம சம்பவ கோயில் பக்கத்தில் எத்தனை குடும்பங்களுக்கு நாங்கள் ஜெபத்துக்கு போயிருக்கோம். அப்போ எல்லாம் 1990, 92, 93 நிறைய மீட்டிங் போடுவோம்னா கம்பன் நேரத்தில். அப்போ ஜனங்கள்லாம் ஜெபத்துக்கு வருவாங்களா. அப்போ அண்ணன் மோகன் சிலாஸ், அந்த சாமி சோதரை, அகசி ஜெயக்குமார் இவங்கெல்லாம் என் கூட இருப்பாங்களா. அவங்களை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் போவேன். போனால் ஒரு ரூமில் இங்கெல்லாம் ஜெபம் பண்ணிடுவோமா, ஒரு ரூமுக்கு கொண்டு வந்து ஒன்று ரொபாட் மாதிரி வரும், அப்படியே அங்கேயே போட்டுட்டு அப்படியே நைட்டியோட வரும். என்ன அப்படின்னா மனநோய் பாசம், மனநோய் பாசம். சம்பவங்களுக்கு முன்னாடி 2-3 வீடெல்லாம் முருகம்பாக்கத்தில். கத்தாவே, இதெல்லாம் பார்த்து 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 நொந்து போயிட்டேன் நான். என்னடா சாபம் இது இப்படி? ஆமாம், 5 பேர் வீட்டுக்குறானா ஒருத்தன் இந்த பக்கம் ரிட்டையர் பாளையத்தை போகும்போது வாசலில் அவர் உட்காந்துருப்போம், சொல்லு ஒழிக்கிட்டு, நல்ல வாலிபன், சொல்லு ஒளி. என்னென்னா சாபம், அவன் மைண்டு டிஸார்டர் ஆகி மனநோய், சொல்லு ஒடிக்கிட்டு ஒரு பேர் உட்காந்துருப்பான். இது வீட்டு வாசல். ரிட்டையர் பாளையம், முருகம்பாக்கம், லோர்கரை ஏரியாவெல்லாம் சாபத்தை பார்த்தீங்கன்னா எப்பா ஆரம்ப நாட்களில் பார்த்து வந்து நூடலாயிட்டேன். அது காரணம் என்ன தெரியுமா? இரண்டு பிள்ளையில் நம்ம ஒரு பாவத்தை பல மடங்கு செய்கிறது, அப்பாவி மக்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது, பலவிதமான சாபத்தின் காரியங்கள் நம்ம ஈடுபடுறது, சபிக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை வாங்கி சாப்பிட்றது, பலவிதமான காரியத்தை துணிகரமாக செஞ்சு நிறைய பேர் சாபத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது பாவம், பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் முன்னோர் செய்த பாவம் சாபமாக மாறி அநேக குடும்பத்தை வாட்டி வதைக்கிறது பாருங்க. அப்போ இந்த குடும்பத்தை, இந்த சாபத்தை எப்படி நீங்கள் முறியடிப்பீங்க? வாசிங்க, பைபிள் வாசிங்க, எப்படி சாபம் முறிக்கும், சாபம் என்ற நோக்கம் எப்படி முறியடிக்கப்படும்? கலாத்தியர் 3:13 வாசிங்க. சபைக்கு நிலைப்படி இந்த இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி விட்டார். உபாகம் 23:5 வாசிங்க. உபாகம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக தேவன் உன்மேல் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். நல்ல கவனிங்க, நீங்க அன்பு கூறுறது ஒரு பக்கம், அவர் உங்க மேல அன்பா இருக்கணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். அவர் அன்பு கூர்ந்தால் உங்க சாபம் ஆசீர்வாதம் மாறும்.
உங்கள் சாபம் மாசாபம் மாறும். அல்லேலூயா. ஆம். வெளிப்படுத்தி 22:5 வாசிங்க. வெளிப்படுத்தி 22:3. வெளிப்படுத்த விசேஷம் 22:3. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆமாம், இனி ஒரு சாபமும் இராது. நீ 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவர் பிள்ளையாக மாறணும். கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. உபாகமம் 23:5. அன்பு கூர்ந்து ஆண்டவர் நம்ம சாபத்தை ஆசாமாத்துறார். செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடினால். ஆமா, இதை மறந்துடவே கூடாது. கடைசியா சாமி ஒரு ஆலோசனை கொடுக்குறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். அடிமைத்தன நுகம் வருது பாருங்க, அந்த நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீனம், இந்த ஃப்ரீடம், இதுல நீ நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் வாசிமா. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். எல்லாம் அடிமைத்தனம். நம்ம இந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு நீ உட்படக்கூடாது. சுயாதீனத்தை நிலைத்து நிற்கணும். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். கடைசி முடிவு வரைந்தும் வசனம் சொல்லுங்க. கடைசி முடிவு வரைந்தும் நிலைத்து நிற்பவனே. சொல்லுங்க, நிலைத்து நிற்பவனே. அல்லேலூயா. அவன் நுகம் தான் முறிக்கப்படும், அவனுக்கு நுகம் வராது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அபிஷேகத்தின் நுகம் இன்னைக்கு முறிக்கப்படும். எல்லாம் எழும்புங்க, எல்லாம் எழும்புங்க. ஆண்டவரே, வியாதி என்ற நுகம் முறிக்கப்படணும், பாவம் என்ற நுகம் முறிக்கப்படணும், பிசாசு நுகம் முறிக்கப்படணும், ஆண்டவரே அவிசுவாச நுகம் முறிக்கப்படணும், சாபத்து நுகம் முறிக்கப்படணும். இந்த 5 விதமான நுகத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டாகணும். எழும்புங்க, எழும்புங்க, எழும்புங்க. ஓ யாக்கா ஷாக்கராபா. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. அக்கினி அக்கினி பாடுங்க, பாடுங்க. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றிடுமே. அக்கினி அபிஷேகம் நுகத்தினை முறிக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க மேல ஒரு அபிஷேகம் நுகத்தை முறிக்கணும். நீங்க இன்னும் ஆவியை பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, இன்னும் நீங்க வியாதியில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவிசுவாசத்தில் இருக்கக்கூடாது, சாபத்தில் இருக்கக்கூடாது, பிசாசத்தில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நுகத்தை முறிக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரும். அல்லேலூயா. ஏகாலாபா சங்கராபா லௌராபா தரியாந்தரபா ஓரிபா. அதனால நுகங்கள் முறிக்கப்படுவதாக ராஜா. கழுத்தில் இருக்க நுகங்கள் நுகத்தடி கட்டுகள் அறுக்கப்படுவதாக ஆண்டவரே. கபா தாரா சங்கராபா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, எத்தனை விதமான நுகம்பா, எத்தனை விதமான நுகங்கள் முறிக்கப்படணும் ஆண்டவரே. கட்டுகள் அறுக்கப்படணும் ஐயா. வியாதி என்ற கட்டு அறுக்கப்படணும் ஐயா. வியாதி வயிற்றுல, நெஞ்சில அந்த நுகம் முறிக்கப்படணும் ஆண்டவரே. பாவ கட்டு அறுக்கப்படணும் ஆண்டவரே. பிசாசு ஓடணும் ஆண்டவரே. ரேகன் ஓடணும் ஆண்டவரே. அபா பாபா பாதாரா ஷாக்காரா பாலபா ஈராமா தனிகாபா ராபா. என் பிள்ளைகளுக்கு எத்தனை விதமான நுகத்தை பிசாசு கொண்டு ஏற்றிட்டான். பிசாசு கொண்டு ஏற்றி விட்டு ஆண்டவரே. தலபா லம தனி அந்தரபா. அந்த நுகங்கள் யாவும் முறிக்கப்படுவதாக, நுகங்கள் யாவும் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. அல்லாமா ஷாக்கார் ரமாதானா. நுகங்கள் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, சுமைகள் நீங்குவதாக. ஏமேன், 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 ஏமேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஃப்ரீடம், ஃப்ரீடம், ஃப்ரீடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏபாதானா ஷபாதானபா அமரதானி அந்தரபா ஷமரதானபா எல்லாமா அந்தரே சேக்கரே மதனா. உச்சம் தடந்து உள்ளங்கால் வரையில் விடுதலை, விடுதலை உண்டாட்டும். இந்த நுகங்கள் முறிக்கப்படட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும். வேண்டாத கண்ணீர், வேண்டாத சாபம், வேண்டாத பிசாசினோட ஐக்கியம், வேண்டாம் அவிசுவாச வாழ்க்கை. அப்பா வேண்டாண்டவரே, அதிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும், விடுதலை தாரும் சாமி. ஆசீர்வதியும் அப்பா. பிள்ளைங்க இந்த மாதம் விடுதலோடு கூட வாழும்படி எல்லா சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், வியாதி கட்டுகள், பிள்ளைசூரிய கட்டுகள் இருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைச்சி அவங்க மகிழ்ச்சியாக வாழணும், குடும்பம் மகிழ்ச்சியாகணும்ப்பா. பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வாழணும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் சாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே கொடுத்துக்கா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வார்த்தை சகல வரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.